வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு படைக்க வேண்டிய பிரசாதங்களும் அவற்றின் பலன்களை பற்றியும் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அம்பிகைக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியங்கள். ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு, பிரார்த்தனை, தானம், பூஜை மற்றும் அபிஷேகத்திற்கு படைக்கின்ற பொருட்கள் என அனைத்துமே தனிச்சிறப்பு வாய்ந்தவை ஆகும். இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர அல்லது கோரிக்கைகள் நிறைவேற ஒவ்வொரு விதமான உணவுகளை நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு என்னென்ன பொருட்கள் நெய்வேத்தியமாக செய்யலாம், அவற்றை எப்படி நெய்வேத்தியம் செய்வது, அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது துள்ளுமாவு. அம்பிகைக்கு துள்ளுமாவு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியங்களில் ஒன்று. இதை படைத்து வழிபடுவதால் அம்பிகையின் மனம் மகிழும். திருமணம், குழந்தை, நோய்கள் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேற அம்மனுக்கு துள்ளுமாவு படைத்து வழிபடலாம். அடுத்தது கூழ்வார்த்தல். ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு கூழ் படைத்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும், அம்மை நோய் விலகும், நீண்ட நாட்களாக தீராத நோய்கள் தீரும், வேண்டுதல்கள் நிறைவேறும் மற்றும் வீட்டில் அன்னக்குறை என்று ஒன்று இருக்கவே இருக்காது. அடுத்ததாக மாவிளக்கு. கோவிலிலோ அல்லது வீட்டிலோ அம்பிகைக்கு மாவிளக்கு செய்து படைக்கலாம். இந்த மாவிளக்கை செய்து வழிபடுவதால் குடும்பம் செழிக்கும், நோய்கள் அண்டாது மற்றும் வீட்டில் மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும். அடுத்ததாக சர்க்கரை பொங்கல். அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் மகிழ்ச்சியும் பொங்கும். வீட்டில் வளர்ச்சி, மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அம்பிகையினுடைய பரிபூரண அருள் முழுவதுமாக கிடைக்கும். இந்த வரிசையிலே அடுத்ததாக பார்க்கக்கூடியது பானகம். பானகம் படைத்து வழிபடுவதால் அம்பிகையின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பாள் என்பது நம்பிக்கை. அம்மனின் உடலும் மனமும் குளிர்வதைப் போல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் தணிந்து இன்பமான வாழ்க்கை அமையும். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு வகையான நெய்வேத்தியங்கள் இருக்கின்றன. அவரவர் சக்திக்கு தகுந்தாற்போல், அவரவருடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல், அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் என்ன விதமான நெய்வேத்தியங்களையும் அம்பிகைக்கு செய்து படைத்து வழிபடலாம். அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் அதில் நெய் இருக்கிறதோ இல்லையோ மெய் இருக்க வேண்டும். அந்த மெய்யுக்காகத்தான் அம்பிகை எழுந்து அருள் செய்வாள். பலவிதமான பலகாரங்கள் படைத்து ஹோமங்கள், யாகங்கள் செய்தால் கூட வராத அம்பிகை உண்மையான அன்போடு, அந்த கருணையோடு, நம்பிக்கையோடு நீ வந்தே ஆக வேண்டும் அம்மா, நீ வாம்மா என்று அழைத்து அந்த பொங்கலிலே நெய் விடவில்லை என்றாலும் பரவாயில்லை, மெய்யான அன்பை விட்டு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அவளை அழைத்தால் நிச்சயமாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அற்புதமான தெய்வம் அவள். இந்த ஆடி மாதத்திலே ஒவ்வொரு அம்பிகையினுடைய ஆலயத்திலும் அவள் கொலுவிருந்து உலக மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்குகிறாள். மாறி இல்லாத காரியமில்லை என்று சொல்வதற்கேற்றாற்போல் இந்த மாதத்திலே அவளுக்கு இந்த பலகாரங்களை எல்லாம், நெய்வேத்தியங்களை எல்லாம் உள்ளன்போடு செய்து வைத்து வழிபட்டால் மழையை அவள் தந்து நம்முடைய நாட்டிலே வளர்ச்சியை உண்டுபடுத்தி வீட்டிலும் வளர்ச்சியை தந்து நாட்டிலும் மகிழ்ச்சியை கொடுப்பாள். ஆகவே அம்பிகையை இறுக பற்றி கொண்டு அவளை உள்ளன்போடு வழிபடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். எதுவுமே இல்லை என்று நினைப்பவர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை எந்த விதமான நெய்வேத்தியங்களும் எங்களால் வைக்க முடியாதுங்க, ரொம்ப வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம், எதுவுமே செய்ய முடியாது, ஒரு நிறைய மலர்கள் கூட வாங்கி சாத்த முடியாதுன்னா கூட பிரச்சனை இல்லை. யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்று திருமூலர் சொல்லுகிறார். எதுவுமே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, வேப்பிலை கிடைக்கும் அல்லவா, அந்த வேப்பிலையை எடுத்து அம்பிகையினுடைய திருவுருவ படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ வைத்து உள்ளன்போடு
வீட்டிலே படைக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த அன்னத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். அல்லது வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் இதை நைவேத்தியமாக வைத்து கூட உள்ளன்போடு நான் ஏற்கனவே சொன்னது போல் மெய் இருக்க வேண்டும். அந்த உண்மையான அன்போடு அம்பிகையை அழைத்தால் நிச்சயம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து அருள் செய்வார். மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.